Welcome to Kamali Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் சிக்கன் ரோஸ்ட். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச 5 கார்லிக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு லேசாக பொரிஞ்சால் போடுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1 கப். இந்த சிக்கன் நம்ம சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக மஞ்சளும் தயிரும் போட்டு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேனை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் நம்மளுக்கு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருங்க. நம்ம கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து கறி லீவ்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறையவும் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சிக்கனும் நல்லா குக் ஆகணும், அதே நேரம் அந்த வாட்டரும் ட்ரை ஆகணும். அதனால் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம ஊற்றுற அந்த ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும். கண்டினியூஸாக குக் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுங்க. இப்போது நீங்கள் இதை ஓப்பனாகவே வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரோஸ்ட் ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.